சபரிவர்மன் மரணம் தொடர்பான அந்த பகீர் கிரைம் ரிப்போர்ட்டோட அடுத்த கட்ட திருப்பம் தான் இந்த பதிவு. சிறையில கை கால்கள் கட்டப்பட்டு கொடூரமா இறந்து போன சபரிவர்மனோட குடும்பம் வச்ச கோரிக்கைக்கு ஏற்ப அரசு அந்த சம்பந்தப்பட்ட 3 வார்டன்களையும் சஸ்பெண்ட் பண்ணி கைதும் பண்ணி கூடவே அவங்களுக்கு துணையா செயல்பட்ட அங்கிருந்த கைதிகள் 6 பேரையும் கைது பண்ணி நடவடிக்கையை உடனடியாக எடுத்து நிதி உதவி வேலை வாய்ப்பையும் அரசு கொடுத்ததுனால ஒரு வழியா சமாதானமாகிட்டாங்க அவங்க குடும்பம். ஆனால் இந்த வழக்கோட பின்னணியில் இன்னும் பல்வேறு சிக்கல்கள் தொடர்ந்துட்டே இருக்கு. தமிழக சிறைகளுக்குள்ள உண்மையிலேயே அப்படி என்னதான் நடக்குது? நம்ம வெளியிலிருந்து பார்க்குற அந்த சிறைச்சாலைக்கும் அந்த இரும்பு கதவுகளுக்கும் பின்னாடி நடக்கிற நிஜத்துக்கும் இடையில எவ்வளவு பெரிய கொடூரம் ஒளிஞ்சிருக்கு? INTY சார்பில் சிறைத்துறை உயர் அதிகாரிகள் கிட்ட நாம் நடத்தின அந்த எக்ஸ்க்ளூசிவ் புலனாய்வு விசாரணையில் ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கக்கூடிய பல திடுக்கிடும் உண்மைகள் வெட்ட வெளிச்சமாகிருக்கு. அந்த திடுக்கிடும் உண்மைகள் என்ன பார்க்கலாம். இது INTY கிரைம் ஸ்பாட். நாகர்கோவில் சிறையில் மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் முதல்ல உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தாங்க அவங்க குடும்பம். ஆனால் இதுவரைக்கும் இந்த மாதிரியான கேஸ்களில் எந்த அரசும் காட்டாத தீவிரத்தை இந்த ஆளும் அரசு காட்டி சம்பந்தப்பட்டவங்களை கம்பிக்கு பின்னாடி நிற்க வச்சது மட்டும் இல்லாமல் அவரோட குடும்பத்துக்கிட்ட அமைச்சர்கள் ராஜேஷ்குமாரும் ஸ்ரீநாத்தும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு, இலவச வீட்டுமனை பட்டா, அப்புறம் குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை, இதை அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததுக்கு அப்புறமா 1 வார கால போராட்டத்துக்கு அப்புறமா சபரிவர்மனோட உடலை வாங்கி அடக்கம் பண்ணியிருக்காங்க அவங்க குடும்பம். சபரிவர்மனோட குடும்பம் இந்த வழக்கில் சமாதானம் ஆகிட்டாலும் எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தை விட்டுறதா இல்லை. இது வெறும் லாக்அப் மரணம் இல்லை, கொடூரமான சித்திரவதை. இந்த மர்ம மரணத்தை உடனே CBI விசாரணைக்கு மாற்றணும்னு திமுக மாற்றுத்திறனாளிகள் அணியினர் இப்போ களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஒரு சபரிவர்மன் இறந்து போயிட்டார். ஆனால் தமிழக சிறைகளுக்குள்ள இருக்கிற ஆயிரக்கணக்கான கைதிகளோட நிலைமை என்ன? இதை பற்றி நாம் சிறைத்துறை அதிகாரிகள்கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்ன புள்ளி விவரங்களை கேட்டு நமக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாடு சிறை மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைக்கு கீழே மொத்தம் 142 சிறைச்சாலைகள் இயங்கிட்டு இருக்கு. புழல், வேலூர், மதுரை, திருச்சி, கோவைன்னு 9 மத்திய சிறைகளில் பெண்களுக்கான சிறப்பு சிறைகளும் இருக்கு. 14 மாவட்ட சிறைகள், 104 கிளை சிறைகள், 4 சிறப்பு கிளை சிறைகள், 3 திறந்தவெளி சிறைகள் மற்றும் 3 சிறா சீர்திருத்த பள்ளிகள்னு 18,000க்கும் அதிகமான விசாரணை கைதிகளும் தண்டனை கைதிகளும் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த 142 சிறைகளில் மத்திய சிறைகளில் மட்டும்தான் மருத்துவமனைகள் வசதியே இருக்கு. மற்ற மாவட்ட சிறைகள்லையோ இல்லை கிளை சிறைச்சாலைகள்லையோ மருத்துவமனைகள் வசதியே கிடையாது. ஒரு கைதிக்கு திடீர்னு உடம்பு முடியல அப்படின்னா கூட ஜெயிலர்கிட்ட போய் கையை கட்டி அந்த பர்மிஷன் வாங்குறதுக்குள்ளாரையே கைதி கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போயிடுவாராம். இதுதான் நம்மளோட மாவட்ட மற்றும் கிளை சிறைச்சாலைகளோட தற்போதைய நிலைமை. பொதுவாக குற்றவாளிகள் சிறைக்குள்ள தள்ளப்பட்டாலே டோட்டலாக மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகி யார்கிட்டையுமே பேசாமல் கொள்ளாமல் தனிமையிலே அடைஞ்சு கிடைக்கிறவங்க தான் அநேகமான பேர். இதில் போதைப்பொருள் கடத்தல், கஞ்சா கடத்தல் இந்த மாதிரி வழக்குகளில் சிக்கி விசாரணை கைதிகளாக சிறைக்குள்ள வர பெரும்பாலான விசாரணை கைதிகள் வெளியில் அந்த கஞ்சா போதை மாத்திரைகளுக்கு அடிமையானவங்களாக தான் இருக்காங்க. ஜெயிலுக்குள்ள போனால் சுலபமாக அந்த சரக்கு, கஞ்சா இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு யாரோ சொல்கிற அந்த தவறான தகவலை நம்பி உள்ளே வராங்க. ஆனால் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கே அப்படி எல்லாமே ரொம்ப ஈஸியாக எதுவும் கிடைச்சிறதில்ல, ரொம்ப ரேர் அப்படின்னு. அதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற அந்த யதார்த்தம் புரிஞ்சதும் அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சது மாதிரி ஆகிடுதான். போதை கிடைக்காம பித்து பிடிச்ச மாதிரி அலற அந்த கைதிகள் சில நேரங்களில் தங்களுக்கு தானே அந்த வேட்டி இல்லைன்னா கைலியால் கழுத்தை நெரிச்சு தற்கொலை பண்ணிக்க பார்க்குறாங்க. இதில் கைதி இறந்து போனார் அப்படின்னா அந்த வார்டனோட வேலை காலியாகிடும். இதுக்காகவே தமிழக சிறைகளில் பல வருஷமாக ஒரு எழுதப்படாத சட்டம் நடைமுறையில் இருக்கு. அது என்னன்னா, போதை கிடைக்காம துடிக்கிற அந்த கைதிகளோட கை கால்களை அவங்களோட வேட்டியாலேயே இறுக்கி கட்டி போட்டுருவாங்க. இது வெளியில் இருக்கிறவங்களுக்கு மனித உரிமை மீறல் மாதிரி தெரியலாம். ஆனால்
கைதியோட உயிரை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் செய்கிற அந்த நூதன நடவடிக்கை அப்படின்னு சிறைத்துறை அதிகாரிகள் நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. சபரிவர்மன் விஷயத்திலையும் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க. சிறைக்குள்ள வந்த சபரிவர்மன் போதை கிடைக்காம கடுமையாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு. அவர் எதுவும் விபரீதமாக முடிவு எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரோட கை கால்களை கட்டி போட்டோம். ஆனால் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் போதை வெறியில் இரவு முழுக்க கத்தி கத்தி அவரோட உடம்புல இருக்கிற அந்த நீர்ச்சத்து முழுவதுமாக வற்றி போய் அதிகாலையில் நாடி துடிப்பு குறைஞ்சி போயிருக்கு. நாங்கள் அவரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் கை கால்களை கட்டி போட்டோம், ஆனால் விபரீதமாக முடிஞ்சு போச்சுன்னு சிறைத்துறை தரப்பில் சொல்கிறாங்க. பொதுவாக மத்திய சிறைச்சாலைகளில் இப்படி கட்டி போடுறதுக்குன்னே சில விதிமுறைகள் இருக்கு. இது மாதிரி போதைக்கு அடிமையாகி ரொம்ப கத்தி கூச்சல் போட்டு பிரச்சனை பண்ணுற கைதிகளை அங்கே இருக்கிற இரும்பு கதவுகள் ஜன்னல்களில் கையை கட்டி வச்சு கீழே காலையும் கட்டி போட்டுருவாங்க. இரவு முழுக்க இப்படி ஒரு கைதி கட்டப்பட்டிருக்கிறப்போ ஒரு காவலரும் பக்கத்தில் ஒரு சேரை போட்டு இரவு முழுக்க அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கணும். கட்டப்பட்டு கிடக்கிற அந்த கைதி ஏதாவது மயக்க நிலைக்கு போயிட்டாரு, இல்லை ஏதாவது அன்கண்டிஷனுக்கு ஆகிறாரு அப்படின்னா உடனே அந்த காவலர் அவருக்கு தண்ணி கிண்ணி கொடுத்து அவரை நார்மல் நிலைக்கு கொண்டு வரதுக்கு சில ஃபர்ஸ்ட் எய்டு வேலைகள் எல்லாம் பார்க்கணும். குறிப்பாக அந்த கைதி கட்டப்படுறப்ப அவரோட கால் உள்ளாடை மட்டும்தான் போட்டிருக்கணும். கைலியோ வேஷ்டியோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏதாவது மன அழுத்தம் அதிகமாகி அந்த வேஷ்டி இல்லைன்னா கைலியால் அவங்க உயிரை மாச்சிக்கிற நடவடிக்கைக்கு அவங்க போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக வெறும் உள்ளாடையோட மட்டுமே கட்டி போடுவாங்களாம். சில நேரங்களில் நிர்வாணமாக கூட சில நபர்களுக்கு இந்த விஷயங்களை கடைபிடிக்கிறாங்க. சிறைத்துறை அதிகாரிகள் சொல்ற இந்த விதிமுறைகளின்படி சபரிவர்மனை அவர் கத்தி கூச்சல் போடுறாரு அப்படின்னு கட்டி போட்டிருந்து அவருக்கு ஒரு காவலர் கண்காணிப்புல இருந்திருந்தா அவருக்கு நாக்கு வறண்டு போய் மயக்க நிலைமைக்கு போனப்போ இந்த காவலர் தண்ணீர் கொடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருந்தா சபரிவர்மனோட உயிர் பிரிஞ்சிருக்காது. குறிப்பாக ஒவ்வொரு மாவட்ட மற்றும் கிளை சிறைச்சாலைகளில் மருத்துவமனை வசதி இருந்திருந்தா ஒருவேளை அவரோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அதிகாரிகள் சொல்ற இந்த விளக்கம் உண்மையா, இல்லை சபரிவர்மனை அடிச்சு கொன்னதை மறைக்கிறதுக்காக சிறைத்துறை ஜோடிச்ச இது ஒரு கதையா? சிறைத்துறை நடைமுறைகளை நம்ம ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் சபரிவர்மனோட உடம்புல 13 இடங்களில் காயங்கள் இருந்தது எப்படி? இந்த கேள்விகளுக்கு இப்போ வரைக்கும் சரியான விளக்கம் அளிக்கப்படலை. தமிழக சிறைகளுக்குள்ள இன்னும் எத்தனை சபரிவர்மன்கள் இந்த மாதிரி ரகசிய சித்திரவதைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ? இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படுமா? இந்த நூதன சித்திரவதைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.